நம்ம கண்களுக்கு பார்க்கறதுக்கு சின்னதாக தெரிகிற நட்சத்திரங்கள் உண்மையிலே சின்னது கிடையாது. இரவில் சூரியன் அளவுக்கு பெருசாகவும் ஓரளவுக்கு வெளிச்சத்தை கொடுக்குற நிலவு உண்மையிலேயே வெளிச்சத்தை கொடுக்கறதும் இல்லை, அது சூரியன் அளவுக்கு பெருசும் இல்லை. நம்ம நகரவே செய்யாதுன்னு நினைக்கிற மரங்களும் கட்டிடங்களும் உண்மையில் அப்படி இருக்கிறது இல்லை. அதே மாதிரி தான் நம்ம மனசில் கூடிய சிந்தனைகள். நம்ம மனசில் 1000 சிந்தனைகள் வரும். அது நடக்காது, அதை நம்மளால் பண்ணிட முடியாது, மார்க் வாங்க முடியாது, எக்ஸாமில் பாஸ் ஆக முடியாது, இன்டர்வியூவில் கிராக் பண்ண முடியாது, அவனை விட நிறைய மார்க் எடுக்க முடியாது, அந்த பொசிஷன் நம்மளால் அட்டென்ட் பண்ண முடியாது, நம்ம வாழ்க்கையில் அந்த மாதிரி வாழ முடியாது, இப்படின்னு உங்கள் மனசில் 1000 சிந்தனைகள் வருதா? அந்த சிந்தனைகள் உங்கள் மனசில் தோன்றதுனால அது உண்மை இல்லை. அது தோன்றதுனால அதை அப்படியே மனசார ஏற்றுக்கணும்னு கிடையாது. ஸோ உண்மை இல்லாத விஷயத்த நம்ம மனசார ஏற்றுக்கணும் அவசியம் இல்லை. ஸோ எல்லா தாட்ஸும் ஒரு மேகம் மாதிரி தான், உங்கள் மனசில் வரும் போகும். ஆனால் அது வருதுங்கிறதுனால அது உண்மை கிடையாது, அது வரல அப்படிங்கிறதுனால அது பொய்யும் கிடையாது. அதை எப்படி பிரித்து பார்க்கணுங்கிறது நம்ம மனசுக்கிட்ட தான் இருக்குது. நம்ம ஒரு தாட்டை அனலைஸ் பண்ணி இது தேவையா, இது தேவையில்லையா, இது உண்மையா இல்லை பொய்யா அப்படின்னு அனலைஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களோட உண்மையான பொட்டன்ஷியல் என்னன்னு உங்களுக்கு தெரியும். இல்லாதவரை இந்த மேகங்கள் மாதிரி நெகட்டிவான தாட்ஸ் அடிக்கடி வந்து போகும் உங்கள் வாழ்க்கையில். அந்த நெகட்டிவான தாட்ஸ் தான் உண்மை நம்ம நினச்சி வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா எந்த பாசிட்டிவான விஷயமும் நம்ம வாழ்க்கையில் நடக்கவும் செய்யாது, நடக்கிற விஷயங்கள் நம்ம பார்க்கவும் மாட்டோம். எனக்கு புரியுது, எக்ஸாம் ப்ரெஷர், கண்டினியூஸ் பேக் டு பேக் எக்ஸாம், ரிவிஷன், கண்டினியூஸான டியூஷன், மார்க் எக்ஸாம், சில எக்ஸாம்ஸில் மார்க் குறையலாம், சில நேரம் நைட்டு ஃபுல்லாக இருந்து படிக்க வேண்டியது இருக்கும், ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியில் போகிறத அவாய்ட் பண்ண வேண்டியது இருக்கும், நல்ல மூவிஸ் அவாய்ட் பண்ண வேண்டியது இருக்கும், நல்ல வெப் சீரிஸ் அவாய்ட் பண்ண வேண்டியது இருக்கும், நல்ல ரிலேஷன்ஸ் அவாய்ட் பண்ண வேண்டியது இருக்கும், இப்படி நிறைய விஷயங்கள் அவாய்ட் பண்ண வேண்டியது இருக்கும். எனக்கு புரியுது, இது கஷ்டம் தான். ஆனால் நான் உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லிக்கணும்னு ஆசைப்பட்றேன். இந்த ஐஐடி, என்ஐடி, எம்ஐடி இவங்க எல்லா இன்ஸ்டியூட்டோட அலுமினிஸை இப்போ எப்படி இருக்காங்கன்னு பாருங்கள். மேக்ஸிமம் ஆஃப் த பீப்புள் ஆண்டர்பிரினராக இருப்பாங்க. அவங்க ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிச்சிருப்பாங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்கலாம், இல்லை அவங்க ஒரு லேர்னிங் கர்வில் இருப்பாங்க. நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம், அவங்களுக்கு காமனாக இருக்கிற விஷயம் என்ன தெரியுமா? they know what to implement, for that what to learn. என்ன செய்யணும்னு தெரிஞ்சு அது என்ன கற்றுக்கணுங்கிறத கற்றுப்பாங்க. அந்த ஒரு பொட்டன்ஷியல் தான் உங்களுக்கு வேணும். இன்னைக்கு கஷ்டமாக இருக்குன்னு பார்க்காதீங்க. ஒரு வேளை உங்கள் ஃப்ரெண்ட்ஸை விட நீங்கள் அதிகமாகவே படிக்கலாம், இன்றைக்கி ஸ்கூலில் நிறைய மார்க் எடுக்கலாம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உங்களை புகழ்ந்து பேசலாம், உங்கள் டீச்சர்ஸ் உங்களை புகழ்ந்து பேசலாம், 1000 சொல்லலாம். ஆனால் எப்படி பார்த்தாலுமே அது ஒரு சர்க்கிள். நீங்கள் ஒரு சர்க்கிள்குள்ளே இருக்கிறீங்க. அந்த ஸ்கூலை விட்டு வெளியில் வரும்போதோ இல்லை அந்த காலேஜை விட்டு வெளியில் வரும்போதோ அப்போ தான் உண்மையான பூலை பார்ப்பீங்க. அப்போ தான் இந்த குளோபல் காம்படிஷன் உங்களுக்கு தெரியும். நீங்கள் படித்ததோ, நீங்கள் கற்றுக்கிட்டதோ, நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நினைக்கிற விஷயத்தை அச்சீவ் பண்ணுறதுக்கு உங்களோட நாலேஜ் எனஃப் தானா, அதை நீங்கள் மட்டும் தான் எவாலுவேட் பண்ண முடியும். ஏன்னா இந்த சர்க்கிள்லேருந்து நீங்கள் வெளியே வரும்போது தான் ஒரு பெரிய சர்க்கிள் உங்கள் கண்ணு முன்னாடி வரும். அந்த சர்க்கிளில் காம்படிட் பண்ணணும் அப்படின்னா இன்றைக்கி சில விஷயங்களை அவாய்ட் பண்ணி தான் ஆகணும். இந்த ஐஐடி, என்ஐடி, எம்ஐடி பீப்புள்ஸ் கூட நீங்கள் காம்படிட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான பொட்டன்ஷியலை நீங்கள் வளர்த்துக்கணும். சில பேருக்கு பேக்ரவுண்ட்னால வந்திருக்கலாம், ஆனால் அவங்க லேர்ன் பண்ணணும்னு நினச்சதுனால மட்டும்தான் அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறாங்க. ஒரு பிறப்புனால உங்களுக்கு என்ன கிடைக்கும்? பேர் கிடைக்கலாம், பணம் கிடைக்கலாம், புகழ் கிடைக்கலாம், ஏன் வாய்ப்பு கூட கிடைக்கலாம். அந்த வாய்ப்பை உங்களோட வசமாக மாற்றிக்கிட்டு அதில் ஜெயிக்கணும் அப்படின்னா நீங்கள் முழு மனசாக உழைச்சா மட்டும்தான் முடியும். முயற்சி பண்ணி பாருங்கள். இல்லை என்னால் முடியாது அப்படின்னு சொல்லி நீங்கள் உட்காந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த உலகம் உங்களை பார்க்கவே செய்யாது. ஏன்னா நீங்கள் கீழே இருப்பீங்க. ஆனால் அதுலேருந்து கொஞ்சம் மேல்படி வந்து எல்லா மக்களையும் சரிக்கு சமமாக பார்க்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அந்த உலகமும் உங்களை சரிக்கு சமமாக பார்க்கும். ஏன்னா நீங்கள் அவங்களோட லெவலில் இருப்பீங்க. ஆனால் நீங்கள் அதையும் தாண்டி அண்ணாந்து இந்த வானத்தை பார்த்து அந்த வானத்தளவுக்கு உயரணும்னு சொல்லி உங்களோட கோலை வச்சு இந்த சரிக்கு சமமான மக்கள் சொல்கிறதெல்லாம் கேட்காம முடியாது, நடக்காதுன்னு சொல்கிறதெல்லாம் கேட்காம முடியும் நீங்கள் முழு மனசோட முயற்சி பண்ணீங்க அப்படின்னா இந்த உலகம் உங்களை அண்ணாந்து பார்க்கும். ஏன்னா நீங்கள் உயரத்தில் இருப்பீங்க. உங்களோட இலக்கு சாதாரண மக்களுக்கு ஏளனமாக இனிஷியலாக தெரிஞ்சிருக்கலாம், அதை அடையும் போது அப்பா அதை அடைஞ்சிட்டானே அப்படின்னு வியந்து பார்ப்பாங்க. ஸோ என்றைக்குமே மறக்காதீங்க, உங்கள் மனசில் வரக்கூடிய சிந்தனைகள் வெறும் சிந்தனைகள் மட்டும்தான், அது உண்மை கிடையாது. அது வருதுங்கிறதுனால அதை ஏற்றுக்கணும் அவசியம் கிடையாது. முடியாதுன்னு சொல்லுதா, நடக்காதுன்னு சொல்லுதா, பண்ண முடியாதுன்னு சொல்லுதா, செய்ய முடியாதுன்னு சொல்லுதா, சொல்லட்டும். ஆனால் அது உண்மை கிடையாது. அதை மனசார ஏற்றுக்காதீங்க. உங்கள் மனசில் நீங்கள் எதை ஏற்றுக்கணும், எதை பதிய வைக்கணும் அப்படின்னா உன்னால் முடியும். நீ முயன்றால் எதுவும் முடியும். இந்த உலகத்தில் எல்லா விஷயத்தையும் அச்சீவ் பண்ணுறதுக்கு முன்னாடியும் இந்த உலகம் முடியாதுன்னு தான் சொல்லும். அதை அச்சீவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் இதை பண்ண முடியும்னு ஒத்துக்கும். ஸோ நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். ஒரு நாள் உங்களால் ஜெயிக்க முடியும், ஒரு நாள் உங்களால் சாதிக்க முடியும். முயற்சி பண்ணி போராடுங்க. முடியாத விஷயம் எதுவுமே கிடையாது. வெற்றி உங்களுக்கு தான். உங்கள் வாழ்க்கை எந்த நிமிஷம் வேணாலும் மாறலாம். அந்த நிமிஷம் இந்த நிமிஷம் கூட இருக்கலாம். உங்கள் வெற்றியின் பாதையில் நானும் ரகமாக இருக்க மோட்டிவேஷன் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.